நேரம் குறைவாகவே இருந்தாலும் வீட்டு வாசலில் சண்டை, சம்பாதித்துவிட்டு போகும் பணத்தில் ஒரு காசு கூட தங்காமல் போகிறதா? அலைபாயும் மனசு, நிம்மதியற்ற உறவுகள், எதற்கெடுத்தாலும் வீண் செலவுகள். இப்படிப்பட்ட குறைவுகள் உங்களுக்கும் இருக்கிறதா? அப்போ இந்த காணொளியை முழுசா பாருங்க. வெறும் 5 எளிய மாற்றங்களை 7 நிமிடம் கேட்டுவிட்டு முடிவு செய்யுங்கள். பரகத் என்பது வெறும் கனவல்ல, அது உங்கள் வீட்டு வாசலிலேயே காத்திருக்கிறது. பரகத் என்றால் என்ன? நிறைய பேர் நினைக்கிறாங்க பரகத்னா நிறைய பணம், பொருள் சேர்றதுன்னு. ஆனா அது அப்படி இல்ல. பரகத் என்பது வெறும் ஒரு ரூபாயை இரண்டாக்கும் மந்திரமல்ல. அது இறைவனிடமிருந்து கிடைக்கும் ஒரு மறைமுகமான அருள். ஒருவேளை நமக்கு குறைவான செல்வம் கிடைத்தாலும் கூட அதன் மூலம் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அளவுக்கு அல்லாஹ் அதை ஆசீர்வதிப்பதுதான் பரகத். நிம்மதி, மன அமைதி பதுதான் பரகத். நிம்மதி, மன அமைதி, ஆரோக்கியம், பொருள், நேரம், இதையெல்லாம் இறைவன் உங்கள் வாழ்வில் பாதுகாப்புடன் நிறைக்கும் ஒரு அலாதியான சக்திதான் பரகத். வீட்டில் பரகத் பெருக வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தொழுகையை நம் வீட்டின் மையத்தில் நிலைநாட்டுவதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் வீடுகளில் தொழுகையை நிலைநாட்டுங்கள், அது உங்கள் குடும்பங்களுக்கு வெளிச்சமாகும். இரண்டாவது வழி, இரகசிய தர்மம். இது ஒரு பரகத் எக்ஸ்பிரஸ் ரயில் மாதிரி விரைவாக நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், மறைவாக கொடுப்பது அல்லாஹ்வின் கோபத்தை அணைக்கும். இந்த ஹதீஸின் ஆழத்தை யோசிச்சுப் பாருங்க. அல்லாஹ்வின் கோபத்தையே அணைக்கும் சக்தி இரகசிய தர்மத்திற்கு இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்? நம்மில் பலர் சுத்தம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிறதில்லை. சுத்தம் என்பது வெறுமனே வெளியில சுத்தமாயிருக்கிறது மட்டுமில்லை. இஸ்லாம் சுத்தத்தை ஈமானின் ஒரு பகுதியாகவே பார்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுத்தம் இறை நம்பிக்கையில் பாதியாகும், மீதி பாதி பரகத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் நாய் மற்றும் உருவப்படங்கள் இருந்தால் வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று எச்சரித்தார்கள். விருந்தினர்களை உபசரிப்பது என்பது இஸ்லாத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்டுள்ள ஒரு வணக்கமாகும். அபூ ஹுரைரா கூறுகிறார், உணவை அதிகரிக்கச் செய்யுங்கள், அதில் பரகத் இருக்கிறது. 5வது மற்றும் மிக முக்கியமான வழி, குர்ஆன் ஓதுவது. அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அது நிச்சயமாக உங்களை தூய்மையாக்கும். குர்ஆன் ஓதுவது என்பது வெறும் வார்த்தைகளை உச்சரிப்பது மட்டுமல்ல, அது உள்ளத்தை தூய்மைப்படுத்தும், ஆன்மாவை உயர்த்தும் ஒரு ஆன்மீக செயல். குர்ஆன் ஓதும் வீடுகள் பாக்கியம் பொருந்திய வீடுகளாக மாறுகின்றன.